கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1787க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 9வது வசனம், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதனுடைய வழிகளை பார்க்கிலும் கர்த்தருடைய வழிகளும், மனிதனுடைய நினைவுகளை பார்க்கிலும் கர்த்தருடைய நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. பல மனிதர்களினுடைய வாழ்க்கையில் பாவங்களும் பொல்லாத காரியங்களும் அக்கிரமங்களும் உள்ளே புகுந்து அவர்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குவதோடு மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கும் அது இடையூறாக அமைந்து விடுகிறது. எல்லா மனிதர்களும் பரிசுத்தவான்கள் அல்ல. எல்லா மனிதருடைய வழிகளும் பரிசுத்தமான வழிகள் அல்ல. எனவேதான் ஆண்டவர் சங்கீதம் 32:8 சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னார். நம்முடைய நினைவுகள் இந்த உலகத்தை சார்ந்து கூட இருக்கும். நம்முடைய வழிகள் பாவ வழிகளாய் அக்கிரம வழிகளாய் கூட இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வழிகளும் நினைவுகளும் பரிசுத்தமானது மாத்திரமல்ல, உயர்ந்ததாயிருக்கும். கர்த்தருடைய வழியை நீங்கள் பின்பற்றுவீர்களானால், கர்த்தருடைய நினைவுகளின் பிரகாரம் நடப்பீர்களானால், பரலோகத்திலே உங்களுக்கு இடம் உண்டு, பூலோகத்திலே ஆசீர்வாதமும் உண்டு. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு அநேக மனிதர்கள் அக்கிரமமான நினைவுகளும் அசுத்த நினைவுகளும் அக்கிரமமான வழிகளும் பாவ வழிகளும் அசுத்த வழிகளும் தங்களிடத்தில் அமைத்து கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கான செய்தி, நீங்கள் கர்த்தருடைய வழிகளிலே நடந்து பாருங்கள். கர்த்தர் காட்டுகிற வழிதான் பரிசுத்தமானது. கர்த்தருடைய நினைவுகள் பிரகாரம், அவர்களுடைய எண்ணங்கள் பிரகாரம், கர்த்தருடைய எண்ணம் பிரகாரம் வாழ்ந்து பாருங்கள். அவருடைய நினைவுகளையும் எண்ணங்களையும் எப்படி புரிந்து கொள்ளுவது? வேத வசனத்தின் மூலம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அந்த வசனங்களை, வார்த்தைகளை கற்றுக்கொண்டு தேவ வழியிலே நடந்து பாருங்கள். பூமியிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி, பரலோகத்திலும் உங்களுக்கு இடம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் அந்த பரலோக இடத்தையும் பூமியின் மகிழ்ச்சியையும் நீங்கள் பெற்று வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். வாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.